சூப்பரா இருந்ததுப்பா. சத்துமாவும் சூப்பரா இருக்கு, ஊறுகாவும் சூப்பரா இருக்குப்பா, செம்மையா இருக்குப்பா. அம்மா கிட்ட சொல்றேங்கப்பா. அம்மா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லுங்கப்பா அம்மா கிட்ட. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸோ மச் அப்பா. எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்க்கு கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே கீழே வந்துகிட்டே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம கொஞ்ச நாளாகவே பஹ்ரைன் சீரீஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கேருந்து ஜூ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ட்ரீ ஆஃப் லைஃப் எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து 35 கிலோமீட்டர். அந்த 35 கிலோமீட்டர் தூரத்தை நாங்கள் 45 நிமிஷத்தில் போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அங்கே பாருங்கள், ரோடெல்லாம் எவ்வளோ ரோடே சூப்பராக இருக்குது. அதனால் ஃபாஸ்ட்டாக போக முடியுது. எல்லாருமே 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஒரு 2 வீலர் கூட நாங்கள் பார்க்கல. நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அந்த ஊரில் வந்து தலாபத்து அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்க மாத்திரம்தான் 2 வீலர் யூஸ் பண்ணி போயிட்டுருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு காரும். ஆனால் யூனிஃபார்மாக போகிறாங்க. ஹார்னெல்லாம் ஒருத்தங்க கூட அடிக்கவே இல்லை, ஹார்னே யூஸ் பண்ணல. 2 பக்கமும் பாருங்கள் நல்ல பேரிச்ச மரங்கள் இருந்தது. எங்கே பார்த்தாலும் பஹ்ரைன் ஃபுல்லுமே பேரிச்ச மரங்கள் தான். நாங்கள் போன 10 நாளில் ஒரு இடத்துல கூட நாங்கள் போலீஸ் எல்லாம் பார்க்கல. ஏன்னா அவங்கவுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக போயிட்டுருக்காங்க. அதனால நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து எண்ணெய் கிணறுகள் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் இருந்தது. இங்கே தெரியுது பாருங்கள் பைப்பு. அந்த பைப் லைன்ஸில் ஃபுல்லுமே ஆயில் தான் போயிட்டுருக்கு ஃபேக்ட்ரிக்கு. அது ஆயில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத கூட இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊரில் எல்லாம் தண்ணி எங்கே கிடைக்குதுன்னு அந்த இடம் பார்த்து போர்வெல் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அங்கேயும் எண்ணெய் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து இந்த மாதிரி போடுறாங்க. போட்டு அதை அப்படியே எடுத்து சக் பண்ணி அந்த எண்ணெய்களை இந்த பைப் லைன் வழியாக அனுப்புது. அதை வந்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் அதில் பிரித்து எடுக்கிறாங்க. பெட்ரோல் தனியாக, க்ரூட் ஆயில் தனியாக, தனித்தனியாக ஒரு ஆயிலையும் பிரித்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயில் பம்பு வந்து நிறையா இந்த இடம், இந்த டெசர்ட் ஃபுல்லும் இருந்தது. அதில் எடுக்கிறதெல்லாம் அங்கேயே பக்கத்தில் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி வச்சு அதில் பிரித்து எடுக்கிறாங்க. பாருங்கள், அப்படியே நம்ம ஊரில் அடிப்பம்பு அப்படி போய் எடுக்கிற மாதிரி எடுக்குது. ஆளெல்லாம் கிடையாது. மிஷினில் ஆப்ரேட் பண்ணுவாங்க போல். அப்படியே அதுவாக தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது. இதுதான் வந்து அந்த கம்பெனி. அங்கே போகிற வழியில் ஃபுல்லும் இந்த எண்ணெய் கிணறுகளும் இந்த மாதிரி கம்பெனியும் தான் இருந்தது. போகிற வழியிலலாம் நாங்கள் ஒரு கார் கூட பார்க்கல அன்றைக்கி. ஆனால் சாட்டர்டே தான். நல்ல வெயில், குளிரும் இருந்தது, வெயிலும் இருந்தது. ஆனால் குளிர் இருக்கிறதுனால, குளிர் காற்றடிக்கிறதுனால அந்த வெயிலோட இது ரொம்ப தெரியல. பாருங்கள், ஒரு கார் தான் பார்த்தோம். அங்கே ஃபுல்லும் அந்த எண்ணெய் கிணறுகள் இருக்கிறதுனால அதுக்கு வர்ற ஒர்க்கர்ஸ் மாத்திரம்தான் அங்கே வருவாங்க போல். மற்றபடிக்கு ரொம்ப ஆளுகளெல்லாம் நாங்கள் பார்க்கல. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டெசர்ட் தான். பாருங்கள், வந்தாச்சு. இப்போ வந்து நல்லா ஃபென்சிங் எல்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடியெல்லாம் சும்மா தான் மரம் மாத்திரம்தான் இருந்ததா எங்கள் நாத்தனார் சொன்னாங்க. இப்போ நல்லா ட்ரீ ஆஃப் லைஃப் நீங்கள் எழுதியிருக்காங்க பாருங்கள். எழுதி நல்ல ஃபென்சிங் மாதிரிலாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள், எழுதியிருக்கு பாருங்கள், ட்ரீ ஆஃப் லைஃப் விசிட்டர் சென்டர்னு மேலே தெரியுது இல்லையா. இதுதான் வந்து அந்த மரம். என்ன மரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம ஊர் கருவேலா மரம் தான். அது வந்து 400 வருட பழமையான மரமாக 32 அடி உயரம். நடந்து வரேன் பாருங்கள். இங்கே ஃபுல்லுமே டெசர்ட் தான். இந்த டெசர்ட்டுக்கு நடுவில் பசுமையாக இந்த மரம் இருக்குது பாருங்கள். அதுவும் கருவேலா மரம் நம்ம ஊர்லலாம் இருக்குது. இது பாருங்கள், நல்ல பச்சை பசேர்னு இருக்குது. சுற்றிக்கும் மண்ணு தான். இது ஒரு அதிசயம்தான். பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே நல்ல பசுமையாக இருக்குது. முன்னாடியெல்லாம் உள்ளே போயெல்லாம் பார்க்க விடுவாங்களாம். இப்போ வந்து உள்ளே எல்லாம் போக விடலை. எல்லா பக்கமுமே கேட் போட்டுட்டாங்க. அங்கே வந்து செக்யூரிட்டி கூட நின்றுட்டு இருந்தார். அந்த மரத்தில் ஃபுல்லும் குருவிகள் கூடு கட்டி இருந்தது நிறையா. பாருங்கள், எவ்வளோ நல்லா பறந்து அப்படி வளர்ந்துருக்கு. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே டெசர்ட் தான்.
அதுக்கு நடுவில் இந்த மாதிரி மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த மரத்தில் குருவிகள் சின்ன சின்ன குருவி கூடு கட்டியிருந்தது நிறையா. அந்த குருவி சத்தம் தான் அங்கே கேட்டுது. அந்த டெசர்ட்டில் காற்று சத்தமும் குருவி சத்தமும் கேட்டுது. அங்கே நிற்கிறார் பாருங்க செக்யூரிட்டி. அதனால சரி உள்ளெல்லாம் போக விடலை. அப்படி நாங்கள் வெளியில் நின்றுட்டு அப்படியே அது முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே ரொம்ப அதிசயமாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம். பாருங்க அங்கே சுற்றிக்கும் ஒரு மரம் கூட இல்லை அந்த மரத்தை தவிர. நாங்கள் வந்து குளிர் அதிகமாக இருக்கிறதுனால 12 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போனோம். அப்போ தான் வெயில் இருக்கும்னு. பாருங்கள் இங்கே தான் நான் வந்து கேமல் பார்த்தேன். பக்கத்துலேயே வந்து கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டகத்தை பார்த்துட்டு அப்படி அவங்க நிற்கிறவங்க ஒன்றும் செய்யாது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு. சரி ஒரு ஃபோட்டோ மாத்திரம் அது பக்கத்தில் நின்று எடுத்துக்கிட்டு அப்படி வந்தோம். அது வந்து நல்ல 1 மணிங்கிறதுனால ஒரு 2-3 பேர் தான் அதை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. ஈவினிங் டைமாக இருந்தால் நிறைய பேர் வருவாங்க போல். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்தோம். இதுதான் பாருங்கள் அந்த மரம் சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அதிசயமாக இருந்தது. அப்புறம் வர்ற வழி பாருங்கள் இங்கெல்லாம் பசுமையாக 2 பக்கமும் பேரிச்ச மரங்கள் தான் அழகாக. அதுவே அவங்க ஊருக்கு தனி ஒரு அழகை கொடுக்குது. எங்கே பார்த்தாலும் பேரிச்ச மரம்தான். வர்ற வழியில் வந்து ஜல்லக் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்குதுன்னு எங்கள் நாத்தனார் சொன்னாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்னு. அப்புறம் சரி அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதான் அதுக்கு நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸு. அங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எங்கே போனாலும் எவ்வளோ நேரம் கார் நிறுத்தினாலும் கார் பார்க்கிங்கெல்லாம் காசே கிடையாது. நம்ம ஊர்லன்னா எங்கே நுழைஞ்சாலும் நுழையிறச்சியே அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துடுவாங்க. அங்கே வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லும் நிறுத்தி வச்சா கூட நம்ம வந்து அப்படி ஃப்ரீயாக நிறுத்திட்டு ஃப்ரீயாக வரலாம். இப்போ அந்த ஜலக் ஸ்ப்ரிங்ஸ்குள்ளே நம்ம நுழைஞ்சாச்சு. அங்கே இருக்கவங்கெல்லாம் வீக்கெண்ட்ஸ்க்கு இங்கே வந்து அப்படியே நல்லா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து நல்லா விளையாண்டுட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது, உள்ளே போய் சாப்பிட்ற மாதிரியும். பாருங்கள் இது நுழையிறதுக்கே இந்த மாதிரி புல் சும்மா ஆர்டிஃபிஷியல் தான், அதை அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போய் தான் உள்ளே போகணும். அப்படியே பசில் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் நம்ம 2 வழியும் இருக்குது. எந்த ஒரு வழி தான் கரெக்டான வழி வெளியில் போகும். நான் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே போனேன். ஒரு பக்கம் அந்த பக்கம் போனால் அது வெளியில் போகாது. இப்போ பாருங்கள் வெளியில் வந்துருச்சு. இங்கே வந்து நிறைய ஃப்ளமிங்கோ இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த கால் எவ்வளோ அழகான பிங்க் கலரில் நல்லா உயரமாக நல்லா இருந்துச்சு. எனக்கு அதோட கலர் தான் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தண்ணியில் வந்து ஆமையெல்லாம் கூட இருந்துச்சு. சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி ஆமைகளெல்லாம் இருந்தது. அதனால் வீக்கெண்ட்ஸ்க்கு அவங்க இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டு வெளியிலே சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது, உள்ளே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது, லான்லேயும் இருக்குது. நாங்கள் போன நேரம் 2 மணின்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு நல்லா அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம்லாம் கூட இருந்துச்சு. அதில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அங்கே தண்ணி ஓடிட்டுருக்கிறதுனால நல்லா கூலாக அங்கே ஏற்கனவே அப்போ குளிர் தான், கொஞ்சம் வெயில் இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா தெரியல. அந்த குளிர் நல்லா இருந்தது. வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கும். அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படி வந்தோம். பக்கத்துலேயே வந்து ஜூ இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் வந்து இங்கே சென்னையில் இருக்க வண்டலூர் ஜூலேயே சின்ன பிள்ளையில் போனது தான். சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் முன்னாடி வந்து எங்கள் நாத்தனார் போயிருந்தாங்களாம். அப்போ வந்து நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் இருந்ததாக சொன்னாங்க. இப்போ வந்து இந்த ஜூவில் ரெனோவேஷன் ஒர்க்கு நடக்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் போனி எல்லாம் இருந்தது. அதில் சின்ன பிள்ளைங்கள்லாம் போனியில் ரைட் போனாங்க. குட்டி பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் மயில் இருந்தது, வெள்ளை கலர் மயில் இருந்தது, நார்மல் மயிலும் இருந்தது. அப்புறம் பக்கத்தில் ஓரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மான், அது 2 கொம்பு நீளமாக இருந்தது. எல்லாமே தூரத்தில் கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. அப்படி அந்த கொம்பு குத்துற மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருந்தது.
அப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஆஸ்ட்ரிச் இருந்தது. ஆஸ்ட்ரிச் நிறையா இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து கீரை வாங்கி கொடுப்பாங்க போல், அதை சாப்பிடும் போல். அதனால நாங்கள் போனதும் அதை கொடுக்க வந்திருக்கமாக்குன்னு சொல்லிட்டு அப்படி வாயை தூக்கிட்டு திறந்து பார்த்துட்டே இருந்தது. அந்த கீரை கொடுத்ததெல்லாம் கீழே கிடந்தது. நான் அதை எடுத்து வச்சேன். அங்கே வந்து அதை சேல்ஸ் பண்ணுவாங்களாம். அதை வாங்கிட்டு வந்து நம்ம இந்த பேர்ட்ஸ்க்கு கொடுக்கலாமா. இப்போ நாங்கள் ஒரு 2 மணிக்கு வந்ததுனால அதெல்லாம் தீர்ந்துருந்தது. சரி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இல்லை. அப்புறம் இந்த பக்கம் வந்து பேட்ரி காரில் அப்படியே கூட்டிகிட்டு போய் லயன், டைகர் அதெல்லாம் இருக்குமா சுற்றி காமிப்பாங்களாம் நார்மல் டேஸில். இப்போ ரெனோவேஷன் நடக்கிறதுனால அந்த அனிமல்ஸ் எல்லாம் இப்போ இல்லை, இந்த ஓரிக்ஸ் மான் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால் நாங்கள் அங்கெல்லாம் போகலை. சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே ஃப்ரண்ட்டில் தான் நல்லா பசுமையாக லானெல்லாம் இருந்துச்சு. அதிலே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி வந்தால் கொஞ்சம் தண்ணி இருந்தது. அதில் அங்கே மாதிரியே ஃப்ளமிங்கோஸும் இங்கேயும் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம். நிறையா இருந்தது. வாத்து இருந்தது எல்லாமே. அது நாரைன்னு சொல்லுவோம் இல்லையா, மூக்கு நீளமாக இருக்குது பாருங்கள், அதெல்லாமும் இங்கே இருந்தது. சின்ன பிள்ளைங்கள்லாம் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து அவங்களுக்கும் வீக்கெண்ட்ஸு, வெள்ளி சனி தான் அங்கேயும் வீக்கெண்டாக. நமக்கு வந்து இங்கே சனி ஞாயிறு மாதிரி, அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும். அதனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்து எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே போனி நின்றுட்டே இருந்துச்சு. சரி அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதை தான் கிட்டத்தில் பார்த்தோம். அதோட முடி பாருங்கள் எப்படி ப்ரௌனாக ஒரு சீப்பில் இருக்க மாதிரி ப்ரஷ்ஷு மாதிரியே இருந்தது. அது ஆனால் என்ன தொட்டு பார்த்தாலும் சும்மா இருந்தது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பினோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்து வர்ற வீடியோவில் நான் பஹ்ரைனில் என்னெல்லாம் பார்த்தேன், என்ன கோவிலுக்கு போனேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.